Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க வளரும் போதே அப்படிதான் வளர்றாங்க. அவங்கள பார்க்கும் போதே ஒரு ரவுடித்தனமாக தான் தெரியும். கெட்டு போகிறதுக்கான காரணம்னா குடிதான். பேரை ஒட்டக்குச்சி தான். இப்போதான் சத்யாநகர் அண்ணன் சத்யாநகர் மாறணும். எல்லாம் ஊரை விட்டு ஊரை வரவா சண்டை போட்டுப்பாங்க ரோட்டில். அதனால ரவுடி ஏரியான்னு பேர் வந்து. கஷ்டப்படுறவங்க கஷ்டம் தான் பட்டுனுங்கிறாங்க இந்த ஏரியாவில். நல்லா இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கு வெளி பார்வைக்கு எல்லாம் ஒரு ஆட்டோக்காரனை கேட்டால் கூட ஐயோ நாங்கள் வரமாட்டேன்றாங்க. அப்போ இருக்கிற பசங்க தான் ரவுடி பண்ணிச்சுங்க. இப்போ அவங்களே நல்லா தெரிஞ்சு குடும்பம் குட்டின்னு குழந்தைங்க எல்லாம் கரெக்டாக ஆகிட்டாங்க. இப்போ வர பசங்க தான் அந்த மாரி பண்ண கிடக்குது. போதை பழக்கத்தில் எல்லாமே தான் பண்ணுதுங்க. ஒன்றுமே இல்லை, பாத்ரூம் கூட இல்லாத இருந்தது. ஆம்பளை ஒரு பக்கம் போவோம், பொம்பளை ஒரு பக்கம் போவோம், அப்படி தான் இருந்தது இந்த ஏரியாவே. அது இந்த ஏரியா ஒட்டுமொத்த பேரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மக்கள் வந்து ரோட்ல தான் இருந்தாங்க நிறைய பேர். ஒரு நீட்னஸா இருக்காது. பயங்கர ஒரு ஏரியானாவே ஏரியாக்குள்ளேயே ஒரு மாதிரி இருக்கும். சாக்கடை மாதிரி தான் இருக்குமே. இப்போ ரவுடி ஏரியான்னு சொல்றாங்க. இங்க படிச்சவங்க எல்லாம் எப்படியா அந்த வெளி ஏரியாங்களை பாக்குறதுக்கு தான் இங்க வந்து ரவுடி. இந்த ஏரியால படிச்ச அட்வொகேட்ஸ் இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, எத்தனை பேர் போலீஸா இருக்காங்க, நர்சிங் முடிச்சிருக்காங்க. ஏரியா தூக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏரியா தூக்குறோம், வேற இடத்துல உங்களுக்கு கொடுத்து வருவோம். முன்னையே வந்து கொடங்களூர்ல தூக்குனாங்க. பக்கத்துலயே தலைமைச் செயலகம், சிஎம் ஆபீஸ் எல்லாமே இருக்கிறது எவ்வளவு இதா இருக்கு. நாங்க புதுசா வரலையே. நாங்க இருக்கிற இடத்துக்கு தானே நீங்க எல்லாம் வரீங்க. நாங்க எங்க போக முடியும்? அவங்க தானே புதுசா வந்து ஒரு ஆபீஸா திறக்கிறாங்க. நாங்களா எந்த ஆபீஸாண்டியும் போய் குடும்பம் பண்ணல. எல்லா ஆபீஸும் எங்க கிட்ட தானே வருது. எங்க இடத்தையும் எங்க ஏரியாவையும் மறைச்சு பெரிய பெரிய காம்பவுண்ட் செவர்லாம் கட்டி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறாங்க. நாங்க இருக்கிறதே ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இருக்கிறோம். சண்டைன்னு பார்த்தீங்கன்னா பெருசா வெளியிலேருந்து சண்டைலாம் எதுவும் வராது. நீங்க நினைக்கிற மாதிரி அடிதடியோ இல்லை இந்த வெட்டு குத்து இந்த மாதிரிலாம் நடக்காது. குடிக்கிறதுனால அவங்க குடும்ப பிரச்சனை. இது சின்ன சின்ன சாதாரண ஒரு மக்கள் வாழ்ற இடம்ன்றதுனால எல்லா வீட்லையுமே குடிப்பாங்க. குடிக்கிறதுனால வர பிரச்சனைகள் மட்டும்தான் பெருசா தெரியுமே தவிர மற்றபடி ரவுடிங்களை வச்சு வெட்டுறது குத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. வெளி பார்வைக்கு அப்படி தெரியுது. ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற பசங்க வளரும் போதே அப்படிதான் வளர்றாங்க. அவங்கள பார்க்கும் போதே ஒரு ரவுடித்தனமா தான் தெரியும். ஆனா அந்த மாதிரிலாம் எங்கேயும் இல்லை. இது எந்த மாதிரி வளர்றாங்க? எதுக்காக அந்த கெட்டு போறதுக்கான காரணம்னா குடிதான். ஏன்னா இப்ப எல்லார் கையிலயும் போன் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா பயங்கரமா பழகுறாங்க. இந்த ஏரியாலேருந்து வெளி ஏரியாவில் போய் பழகுறாங்க. அந்த மாதிரி வளரும் போதே பசங்க இங்கே குடிக்கிறவங்கள பார்த்து வளர்றாங்க. அதனால அவங்க பண்ணுறதை நம்ம பண்ணால் என்ன அப்படின்றது அதை வச்சு தான் இங்கே வளர்றாங்களே பசங்க. எங்களுக்கு இங்கே வந்து பயங்கர பாதுகாப்பு. வேலை விஷயத்துலேருந்து எல்லாமே நிறைய ஊர் சைடில் இருக்க கிராம சைடில் உள்ள மக்கள் கூட இந்த ஏரியாவுக்கு வந்தால் வேலை கிடைக்கும், இங்கே நம்ம நல்லா வாழலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஏரியாவை தேடி வராங்களே. பக்கத்துலேயே வேலை, அதுவும் இல்லாமல் சிஎம் ரோடு இருக்கிறதுன்றதுனால போலீஸ் வந்து எந்த நேரமும் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு பாதுகாப்பு. உள்ளே ஏதாவது சின்னதாக ஒரு சத்தம் கேட்டாலே உடனே போலீஸ் இங்கே வந்துடுறாங்க. எங்களுக்கு அதனால எந்த ஒரு பயமும் இல்லை. நைட்டில் நாங்கள் இந்த ஏரியாவே சுற்றி வர சொன்னாலும் சுற்றி வருவோம். அந்த அளவுக்கு பாதுகாப்பு. என்ன பிரதான தொழில்னா என்ன தொழில்? இங்கே வந்து எல்லாருமே படித்தவங்க இருக்க மாட்டாங்க. வயசானவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஒரு வீட்டில் வெளி ஏரியாவுக்கு அனுப்பிட்டாங்கன்னா எல்லாரும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கணும். மிஞ்சி போனால் வீட்டு வேலைக்கு தான் போகணும். இங்கே வந்து கட்டட தொழிலாளர்கள் தான் மொத்தமே. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கட்டட தொழிலுக்கு தான் போறாங்களே. சித்தாள் பெரியாள் வேலை, கொத்தனார், மேஸ்திரி, இந்த மாதிரி வீடு கட்டுற வேலை, இந்த மாதிரி தான் போறாங்க. அதனால ஹவுஸ் கீப்பிங் வேலை நிறைய கிடைக்கும். பக்கத்துலேயே பாரிஸ், சென்ட்ரல் இந்த மாதிரி இருக்கிறதுனால வேலைங்க இங்க இருந்தா பக்கத்துலேயே வேலை எல்லாமே நல்லா கிடைக்கும். அது இல்லாம இந்த இடம் எங்களுக்கு நல்லா வசதியா இருக்கு. வீடு சின்னதா இருந்தாலும் இடம் வசதியா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் பிடிச்சிருக்கு. பக்கத்துல பழகிறது, யாருக்குன்னா எதனா ஒண்ணுன்னா எல்லாரும் ஒன்னா வர்றது, இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு மழை வந்தா தண்ணி மொத்தமா நின்றோம். வீட்டுக்குள்ளேயே தண்ணி, சாப்பாட்டுக்கு கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம் மக்களுக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்ரூம் கூட இருக்காது. பப்ளிக் பாத்ரூம் கூட இருக்கிறது ஒண்ணுதான். அது இந்த ஏரியா ஒட்டுமொத்த பேரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மக்கள் வந்து ரோட்ல தான் இருந்தாங்க. நிறைய பேர் ரோட்ல யாராவது கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்படி எல்லாமும் இருந்திருக்காங்க. தண்ணி வந்தா இங்க ஃபுல்லா மண்ணு தான். ரோடு போடாத இருக்கிறதுனால மண்ணு தான். அதனால பயங்கர கஷ்டம். சின்ன வீடுங்கன்றதுனால நிறைய வயசானவங்க இருக்காங்க, உடம்பு முடியாதவங்க இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பயங்கர கஷ்டமா இருந்த இந்த டைம்ல வந்து இங்க வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து ரோடு போட்டு கொடுத்தாங்க. தண்ணி நிற்காத அளவுக்கு இந்த செப்டிக் டேங்க் அது பண்ணி கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன பிரச்சனை எங்கள் குறைகள் என்னவோ எல்லாமே தீர்த்து வச்சுட்டாங்க. இப்போ பரவாயில்ல, நிறைய பாத்ரூம் இருக்குது, எல்லாரும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஜென்ஸ் ஆம்பளைங்க ஒரு பக்கம் பொம்பளைங்க ஒரு பக்கம்லாம் போன காலம்லாம் இருக்குது. ஒரு நீட்னஸாக இருக்காது, பயங்கர ஒரு ஏரியானாவே ஏரியாக்குள்ளேயே ஒரு மாதிரி இருக்கும், சாக்கடை மாதிரி தான் இருக்குமே. இப்போ பரவாயில்ல, இப்போ எல்லார் வீடும் கல் வீடாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான் இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து. இப்போ ரவுடி ஏரியான்னு சொல்றாங்க. இங்க படிச்சவங்க எல்லாம் எப்படியா அந்த சொல்லுங்க? வெளி ஏரியாங்களை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்து ரவுடி. இந்த ஏரியாவில் படித்த அட்வொகேட்ஸ் இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க, எத்தனை பேர் போலீஸாக இருக்காங்க, நர்சிங் முடிச்சிருக்காங்க, கலெக்டர் எக்ஸாம் எழுதுறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த ஏரியாலேருந்து படித்து பெரிய பெரிய பட்டதாரியும் ஆயிருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சாதாரண பார்க்க பசங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியுது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குள்ள திறமை என்ன, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஏரியாவில் நம்ம இருந்துட்டோம், இந்த ஏரியாவில் இதே மாதிரி இருக்கணும்னு யாரும் நினைக்கல. இந்த ஒரு சில விஷயங்கள் மாறினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த ஏரியால என்னத்தை மாற்றலாம்? குடிப்பழக்கம். குடிக்கிறதுனால தான் முக்காவாசி வீடுங்களில் பிரச்சனையே வருது. எல்லா வீட்லேயும் குடிக்கிறாங்க. அந்த குடி மட்டும் யார் அடுத்தடுத்து சிஎம்மாவோ இல்லை ஆட்சி மாறுதோ மாறாதோ, இது எது நடந்தாலும் சரி, இந்த மது ஒழிச்சாலே போதும். இப்ப சின்ன சின்ன பசங்களும் கெட்டு போறாங்க இந்த ஏரியால. கண்டிப்பா அது இந்த ஏரியால இருக்கிறதுனால பசங்க அப்படிதான் ஆவாங்க. ஏன்னா மத்தவங்க பேசுறத பாக்குறாங்க. சின்னதுல வளரும் போதே இப்போ ஒருத்தவங்க அசிங்கமா பேசுறாங்கன்னா அதை பார்த்து வளர்றதுனால அவங்களுக்கு அது சாதாரணமா ஆயிடுது. வேற என்ன மாதிரியான பழக்கம்? வேற என்ன மாதிரி பழக்கம்னா, அவங்க எதிர்க்கலையே இப்ப பசங்க, சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பெரியவங்க இருக்காங்க, எல்லாரும் படிச்சு பட்டதாரி ஆகுறாங்கன்னு இல்ல. இந்த ஏரியால இருந்து ஆனவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து குடிக்கிறது இந்த மாதிரி பசங்களும் இருக்காங்கல்ல. அப்படி இருக்கிறதுனால அவங்கள பார்த்து வளர்றதுனால இவங்களும் அந்த அண்ணா மாதிரி நம்ம இருந்தா என்ன, அவங்கள மாதிரி நம்ம பண்ணா என்ன, அது நம்மளுக்கு ஒரு கெத்து அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. முன்னாடி இருந்துச்சு இது எல்லாமே, இப்போ வந்து எவ்வளோ மாறிடுச்சு. இப்போ சண்டை எதுவுமே வர்றதில்ல. எல்லா பசங்களும் ஒழுங்கா படிச்சு ஒரு வேலைக்கு போறதா பாக்குறாங்க. ஏரியா ரொம்பவே அழகா அமைதியா தான் இருக்கு. இப்போ பாதுகாப்பா உணர்றோம். இங்க இருந்து எங்களை எடுத்துட்டாதான் எங்களுக்கு கஷ்டமாயிடும். கஷ்டப்படுறவங்க கஷ்டம் தான் பட்டுனுங்கிறாங்க இந்த ஏரியாவில். நல்லா இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கு வெளி பார்வைக்கு? வெளி பார்வைக்கு எல்லாம் ஒரு ஆட்டோக்காரனை கேட்டால் கூட ஐயோ நாங்கள் வரமாட்டேன்றானுங்க. சில பேர் பண்ணுற வேலையா என்ன மாதிரி வேலைகள்? வெளியே இப்போ ஆம்பளை பசங்களால் சின்ன சின்ன பசங்களை வந்து கெடுத்து விட்டுறானுங்க. இருக்கிற பசங்கள்லாம் எங்கேயோ ஒரு பழக்கத்தினால இங்கே இருக்கிற பசங்க எல்லாமே இப்போ வந்து டோட்டலாக மாறிடுச்சிங்க. ஆம்பளை பிள்ளைங்க அப்போ இருக்கிற பசங்க தான் ரவுடிசம் பண்ணிச்சுங்க. இப்போ அவங்களே நல்லா தெரிஞ்சு குடும்பம் குட்டின்னு குழந்தைங்க எல்லாம் கரெக்டாக ஆகிட்டாங்க. இப்போ வர பசங்க தான் அந்த மாரி பண்ண கிடக்குதுங்க. என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்? போதை பழக்கத்தில் எல்லாமே தான் பண்ணுதுங்க. என்னென்ன வயசுல பண்றாங்க? எல்லாம் ஒரு 15 வயசு 12 வயசு அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது அவங்களுக்கு. 15 வயசுலயே? ஆமாம், எல்லாமே அந்த மாரி பண்ணுறாங்க தான். இந்த ஏரியாவில் எல்லாரும் நிறைய பேர் அந்த ஆம்பளை பசங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அண்ணாண்ட ஏரியாவிலையும் சரி இன்னாண்ட ஏரியாவிலும் சரி. ஆனால் மற்றபடி இந்த பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எங்கள் ஆயா இதுலேருந்து நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க தான். நாங்கள் 3 தலைமுறையும் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க தான். எந்த ஒரு பிரச்சனையும் அப்படி கிடையாது. போதை பழக்கத்தில் மட்டும்தான் பிள்ளைங்க அடிமையாக இருக்குது. ஏன்னா இப்போ பெற்றவங்களும் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, கொளுத்து வேலைக்கு போகிறவங்க. இந்த ஏரியாவில் பார்த்தா நிறைய பேர் கொளுத்து வேலை செய்கிறவங்க, ஜல்லி தூக்குறவங்க அப்படி தான். அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் வந்து ரொம்ப இப்போ இது பண்ணுதுங்க. பெற்றவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுறாங்க. அதுங்க சில கூட வர பசங்க கூட சேர்ந்துக்குன்னு அந்த இதுக்கோசம் பழக்கத்துக்கோசம் அடிக்ட் ஆகி அது மாதிரி பண்ணின்னு கிடக்குதுங்க. இந்த ஏரியாவில் வந்து லவ்ன்றதெல்லாம் அவ்வளோ இது பண்ண மாட்டானுங்கப்பா பசங்க. இந்த போதை பழக்கம் மட்டும்தான் அந்த பசங்களுக்கு இருக்குதே தவிர அந்த பிரச்சனை பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லாமலாம் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம் நாங்கள். என்ன ஒன்று, பசங்க சின்ன ஆம்பளை பிள்ளைங்க இந்த குடி பழக்கத்தினால குடும்பம் கலையிடுது. இந்த போதை பழக்கத்தை மட்டும்தான் பசங்களுக்குள்ளே இருக்குது. மற்றபடி நம்ம ஏரியாவுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா அதுங்க கஷ்டப்பட்டு நல்லா நிம்மதியாக தான் இருக்குதுங்க. இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா குடும்ப கஷ்டத்தை நினச்சி எல்லாம் படித்து ஒரு வேலை வெட்டிக்கு போனால் நல்லா நிம்மதியாக இருக்குங்க எல்லா குடும்பமும். இப்போ ஓரளவு இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா? எங்களுக்கு பாதுகாப்பாக தான்ப்பா இருக்குது. கவர்மெண்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் நல்லா எங்களுக்கு சரிப்படுத்தி இந்த இடத்துலயே எங்களை வெளியே இடத்துல போடாத இங்கேயே நல்லா ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். பக்கத்துலயே தலைமைச் செயலகம், சிஎம் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கிறது எவ்வளோ இதாக இருக்கு. நாங்கள் புதுசாக வரலையே, நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தானே நீங்கள் எல்லாம் வரீங்க. நாங்கள் எங்கே போக முடியும்? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, அதுதான் புதுசாக வந்தது. ஆமாம், அவங்க தானே புதுசாக வந்து ஒரு ஆஃபீஸாக திறக்கிறாங்க. நாங்களாம் எந்த ஆஃபீஸாண்டையும் போய் குடும்பம் பண்ணலையே. எல்லா ஆஃபீஸும் எங்ககிட்ட தானே வருது.
எங்கள் இடத்தையே எங்கள் ஏரியாவையும் மறைச்சி பெரிய பெரிய காம்பவுண்டு செவர்லாம் கட்டி எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிறாங்க. நாங்கள் இருக்கிறதே ஒரு அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இருக்கிறோம். அப்படி ஒரு ஆமா அப்படிதான் இருக்கிறோம், ஒதுக்கி ஒதுக்கிதான் இருக்கிறோம். ஆமா ஃபுல்லா பெரிய காம்பவுண்டு செவரு, எங்க ஏரியாவே தெரியக்கூடாதுன்ட்டு பார்க்கு, அந்த சைடு பார்க்கு, இந்த சைடு நேவி ஆபீஸ், எந்த சைடு போனாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடையாது இல்ல. இப்ப அவங்க வராங்கல்ல, இப்ப சிஎம் போறதா இருக்கட்டும், அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் கொடுக்கும்? எங்களுக்கு வந்து எங்களை வெளியவே விட மாட்டாங்க. வேலைக்கு உள்ள அர்ஜென்ட்டா போங்க, ஆமா எதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க வெளியில உள்ள போங்க, நீங்க வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிக்க வச்சிருவாங்க. அது யார் ஒருத்தரும் வெளில போக எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் போக முடியாது, யார் ஒருத்தரும் போக முடியாது. நாங்க இந்த ஊர்ல இருக்கிறோம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு ஊரே தெரிய ஆமா, மாட்டேங்குது. தெரியாது. ஒரே ஒரு ஆமா. சந்துல தான் உள்ள ஆமா. வருது, ஆனா உள்ள பார்த்தா இவ்வளவு. ஆமா இந்த ஊர் உள்ள நாங்க இருக்கிறது யாருக்கும் எவ்வளவு தெரியாது. ஜனம் இருப்பீங்க? கிட்டத்தட்ட இருப்போம் நாங்க எல்லாருமே வந்து ஒரு 5 தலைமுறை எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. 3 தலைமுறை கிட்ட எல்லா ஜனங்களும் இங்கதான் இருக்கும். ஒரு 5000 பேருக்கு மேல இருப்பீங்க. அதுக்கு மேலேயே கூட இருப்பாங்க. ஆனா பக்கத்து ஏரியாவும் சேர்த்து இந்த ஏரியாவும் சேர்த்தா நிறைய பேர் ஜனங்க வருவாங்க. இங்க இருந்து இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சில பேர் வெளியிலயே போயிருக்காங்க. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க சத்யநகர்ல? நாங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மாவட்டத்தில் இருக்கிறோம். சின்ன இந்த வீட்டுல தான் இருக்கீங்களா? அப்ப ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்தில் வாடகைணும், அப்புறம் தான் வந்து ஆழ்ந்து விட்டாங்க தலைவர்கள, அப்புறம் வாங்கணும் கடை வாங்கி. என்ன மாதிரி கஷ்டம் எல்லாம் படுறீங்க? ஆமாம், அங்கே வேலைக்கு என் பொண்ணு வேலைக்கு போவோம். வேலைக்கு போய் அது ஊற்றி தண்ணி கொடுத்துருந்து எனக்கு காலு போய் 10 வருஷம் ஆகுதுப்பா. காலு போய் 10 வருஷம் ஆகுது. கண்ணும் தெரியல, காலும் இல்லை. நான் எப்படி ஐயா போயிட்டு ஆண்டவரே கேசப்பா. சொல்லுங்க, நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நாங்கள் 50 வருஷமா இருக்கிறோம். இந்த ஏரியா பேர் இந்த ஏரியா வந்து ஒட்டக்குச்சின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒட்டலாளங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ எல்லா ஜனமும் நிறைய பேர் சேர்ந்துக்கிறோம். எல்லாம் கூலி வேலைக்கு போகிறோம் கஷ்டப்பட்டு. அப்போல்லாம் வாழை குடிச்சல் தான் இருந்தோம். இப்போ அதாவது திறமையாக கஷ்டப்பட்டு ஒரு ஓடு கூட அப்படி கட்டின்னு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் ரவுடி தரலாம், நாங்கள் இந்த ஊரில் அப்படியாப்பட்ட ஆளுங்க கிடையாது. எதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படி ரவுடி ஏரியாங்கிறது? எதுக்காக? எல்லாம் ஊரை விட்டு ஊரை வருவா, சண்டை போட்டுப்பாங்க ரோட்டில், அதனால ரவுடி ஏரியான்னு பேர் வந்தது. இப்போ தலைமைச் செயலகமே பக்கத்துல தான் இருக்குது நீங்க. ஆனா இது ரொம்ப போரஸ்டா இருக்குது இந்த ஏரியாவே. ஏன் எதுக்காக அப்படி? இந்த ஏரியாவே அப்படியே ஒரு சின்ன சின்ன வீடு. ஏரியா தூக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏரியா தூக்குறோம், வேற இடத்துல உங்களுக்கு கொடுத்து வருவாங்க. முன்னையே வந்து கொடங்களூரில் தூக்குனாங்க, முகப்பூரில். நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம், அங்கே ரவுடி ஏரியான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். வந்து இங்கே இத்தனை வருஷமா இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் அனுபவிச்சிட்டோம். தண்ணியெலாம் இவ்வளோ தண்ணி வந்துச்சு, மழை பெஞ்சுது. ஏதோ இந்த கட்சி மூலிமா, இந்த சேகர் பாபு மூலிமா வந்தார், தண்ணி எடுப்பார். இந்த ரோடெல்லாம் அவர் தான் போட்டார், எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. எவ்வளோ என்னென்னலாம் நடந்திருக்கீங்க? கல்யாணம், பிறந்தது, அந்த மாதிரி வாழ்ந்தது எல்லாமே நாங்கள் இங்கே தான் பண்ணுவோம். நாங்கள் வாசலில் தான் பண்ணுவோம். வசதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் சத்தத்தில் போய் காணம் பண்ணுவாங்க. நாங்களாம் இங்கே பந்தல் போட்டு தான் நாங்கள் செய்வோம். இந்த வசதியாக இருக்குது, என்ன கஷ்டம் இருக்குது? எல்லாமே ஒன்றுமே இல்லை, பாத்ரூம் கூட இல்லாத இருந்தது. ஆம்பளை ஒரு பக்கம் போவோம், பொம்பளை ஒரு பக்கம் போவோம், அப்படி தான் இருந்தது இந்த ஏரியாவே. ஏதோ இந்த சேகர் பாபு மூலிமா வந்து கட்சி மூலிமா வந்து பாத்ரூம் ரெடி பண்ணாங்க, இந்த ரோடு போட்டாங்க, தண்ணி வசதி கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் ஒரு 50 வீட்டுக்கு கரண்ட் பில்லு இல்லை. அது கரண்ட் இல்லாத நாங்கள் வாடகை கரண்ட்டில் இருக்கிறோம். வாடகை கடைகள் கூட 1000 ரூபாய் கேட்குறாங்க, அப்போ கூட கொடுக்க மாட்டேன்றாங்க சொந்த வீட்டுக்காரங்க. எதுக்காக அந்த கரண்ட்டு? லைட்டு போகிறதுக்கு, ஃபேன் போகிறதுக்கு தான். அது கூட இல்லையே எங்களுக்கு. ஒரு 50 வீட்டில் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாமல் தான் இருக்கிறோம். என்னெல்லாம் கஷ்டம் அதில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுல? கரண்ட் இல்லாத இருக்கிறதே கொசு தொல்லை, அதெல்லாம் வந்தால் தினிக்க வாரம் வந்து மருந்து அடிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஒன்றும் குறை இல்லை. ஒரு காவை சஸ்பெண்ட் இருந்தால் கூட ஆளை விட்டு கிளீன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சத்யநகர் இதுக்கு முன்னாடியே அப்படியே தரதான் இந்த போல இருக்குது பாரு, மண் இது போல தான் இருந்தது. இப்போதைக்கு தான் கொஞ்சம் நல்லா, இந்த 2-3 வருஷமா நல்லா இருக்குது ஏரியாவே. திரும்பவும் இப்போ மாற்ற போகிறேன்றாங்களா? ஆமாம், தூக்குற ஏரியா தூக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஏரியா தூக்குனா நல்லா, எங்களுக்கு வசதியான ஏரியா எங்களுக்கு கொடுத்தா போதும். மீறி தூக்குனாங்கன்னா என்ன, எவ்வளோ நினைவுகள் இருக்குங்க உங்களுக்கு இதில்? இங்கே இருக்கிற வசதி எங்கேயுமே எங்களுக்கு இல்லை. 4 பக்கம் வேலைக்கு கூப்பிடுவாங்க, 4 இடத்துக்கு வேலைக்கு போவோம். சித்தாள் வேலைக்கு, ஒரு ஹவுசிபுட்டி வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா, ஒரு வயசானவங்க அந்த பொருள் கட்சி அங்கே எங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா போவோம். இங்கே நல்லா கொஞ்சம் வசதியாக எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பஸ்ஸு தொல்லை இல்லை, ரவுடிங் தொல்லை கிடையாது. நான் 50 வருஷம், எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 10 வயசுலேருந்து இருக்கிறேன் சத்யாநகரில். இதுக்கு பேரை ஒட்டக்குச்சி தான். இப்போ தான் சத்யாநகர், அண்ணன் சத்யாநகர் மாறினது. ஓ,
ஏருக்கு அந்த பேர் ஒட்டக்குச்சி? ஒட்டுற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆ. அப்போல்லாம். இது நம்ம உட்காந்துக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து தரை தான், வெறும் முள் செடி வேலுக்கேற்ற முள் அப்படி தான் இருந்தது இந்த இடமெல்லாம். சும்மா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 குடிச்சதாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஆளுங்க வந்துட்டாங்க. எதுக்காக இந்த சத்யநகர்ங்கிற ஃபர்ஸ்ட் அந்த அடிதடி அப்படின்ற பேர் வந்து? அடிதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதாவது கஷ்டப்படுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரத்தில் ஏதோ குடிச்சிட்டு சண்டை போட்டு இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். தவிர இந்த சண்டை போட்டுக்கணும் வெட்டிக்கணும் குத்திக்கணும் அப்படிலாம் கிடையாது. வெளியிலேருந்து பசங்க வரக்கூடாது, வந்துச்சிங்கன்னா ஒரு பம்ப்ஷன் கிம்ஷன் வந்துச்சுன்னா சண்டை வரும். அதனால தான் சண்டை வரும். தவிர மற்றது எந்த ரவுடி அப்படி இப்படிலாம் இங்கே யாரும் கிடையாது. இந்த ஏரியாவில் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது. கஷ்டப்படுறவங்க தான் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், உழைச்சி கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க தான். ஒரு மெயின் சிட்டி பக்கத்துலயே இப்படி ஒரு கிராமம் மாதிரி ஒரு இருக்கு, எப்படி அது தலைமைச் செயலகம் பக்கத்துல? ஆமாம், ஆனா அங்க நீங்க பாப்பீங்கல்ல, அவங்கள வசதியா இருக்காங்க, ஆனா நீங்க ஒரு ஏழ்மையா இருக்கீங்களே. நாங்கள் ஃபஸ்ட்டுன்னா எங்களுக்கும் நாங்கள் கஷ்டப்படுறதுல எங்களுக்கு போதையா, நாங்கள் அநேகத்துக்குலாம் போக மாட்டோம். எங்கள் கஷ்டப்படுறதே எங்களுக்கு ஒட்டினா போதும். எங்களுக்கும் வீடு வாசல் எங்கள் மாமியார் வீடு எல்லாம் வசதியாக தான் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இங்கே இருந்துட்டு எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும்னு எங்களுக்கு இந்த ஏரியா. வீடுலாம் எவ்வளவு சின்னதா இருக்கும் உங்க எல்லாரும்? சும்மா ஒரு 8க்கு 10 அடி நின்றா பேன் தட்டும் வீடு. ஹைட்டு அவ்வளோலாம் கிடையாது, ஹைட்டெல்லாம் நாங்கள் கட்டலை. எங்களோட திறமையிலக்கோசம் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஓலை வீடை மாற்றிட்டு இந்த கல் வீடு கட்டிக்கிறோம், ஓடு போட்டு கட்டுறவங்களும் கட்டிக்கிறோம், அவ்வளோதான். வேறு யாரும் எங்களுக்கு கட்டி கொடுக்கலையா, எங்கள் கஷ்டத்துல நாங்கள் கட்டிடுறோம். ஏரியா தூங்கினா கூட பரவாயில்ல, தூக்கக்கூடாது, எங்களுக்கு இந்த ஏரியா கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.